கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:47 மரியாள் குறிப்பிடுகிறாள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமேன். தேவனில் களி கூறத்தக்கதாக மரியாளினுடைய ஆவி கர்த்தரில் களி கூர்ந்தது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய காரியத்தை மரியாளுக்கு தேவன் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரியாள் பழைய சம்பவங்கள், பழைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில மீண்டும் வருவிக்கிறாள். அதையெல்லாம் யோசனை செய்து, இவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறாரே என்று ஒரு நன்றி அறிந்த இருதயத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆம், மரியாளை போல நாம் கர்த்தருடைய செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையில எண்ணி பார்க்கும்போது ஒரு நன்றி பொங்குகிற இருதயத்தோடு கூட நம்முடைய ஆவி களி கூறும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது உண்மையான வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக அமைகிறது. ஆகவே நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நன்றியோடு கூட அவர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றி செலுத்தும் வண்ணமாக அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆராதனைகளை ஏறெடுக்கலாம். இதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கிறது.